ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பந்தக்கால் தான் நட்டுறாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. முன்னாடியே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலே எழுந்து குளிக்க சொல்லிட்டாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டேன். பிளாக் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. வேறு ட்ரெஸ்ஸு எப்படி சொல்கிறது, முன்னாடி எடுத்து வைக்கல. நிறைய ஃபேமிலி வந்ததுனால பாத்ரூம்லாம் ரஷ்ஷாக இருக்குது. ஃபஸ்ட்டே போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நைட்லாம் தூங்கவே இல்லை. கண்ணு ரெட்டிஷாக இருக்குது, உங்களுக்கே தெரியுதா? அதுக்கப்புறம் காலையில் எழுந்து பார்த்துட்டாங்கன்னா வந்து கோலம்லாம் எல்லாத்தையும் போட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போகிறாங்க எனக்கே தெரில. எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது லைட்டாக. பார்க்கலாம் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்ரீஜாவோட அம்மா அப்பாலாம் முன்னாடியே வந்துட்டாங்க. பந்தக்கால் நடுகிற தாத்தா வந்து அவரோட வேலை என்னென்ன பண்ணணுமோ அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பந்தக்கால் நடுறதுக்கு வந்து நிறைய பேர் மூங்கில் வைப்பாங்க, கொம்பு வைப்பாங்க. நாங்கள் வந்து மூங்கில் வச்சுருக்கோம். பெரியவங்களாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த மூங்கிலுக்கு என்னென்ன வழிமுறை செய்யணுமோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பந்தக்கால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு மேரேஜ்னால. இந்த டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த பந்தக்கால்லாம் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து சொன்னேன் எங்கள் வீட்டில், ஏன் மம்மி இந்த பந்தக்கால்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம், நான் பண்ணுறதே சிம்பிள் மேரேஜ், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வழிமுறை, இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பந்தக்கால் வழிமுறை எல்லாமே முடிஞ்சிச்சு. பந்தக்கால் எடுத்தும் நட்டாச்சு. தேங்காய் உடைச்சாங்களா, தேங்காயில் பூ இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லதாக சொல்லியிருந்தாங்க. கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சொல்லதெல்லாம் உண்மையான்னு தெரியல. உங்களுக்கே தெரியும் தேங்காயில் பூ இருந்தனா நிறைய பேர் என்னென்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்லி சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் இது உண்மையான்னு தெரியல, அதுக்காக சொல்கிறேன். எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதுமே என்னை அந்த காப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பந்தக்கல்லை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் எடுத்து கொடுத்ததுமே சரி, கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் ஒரு 3 முடிச்சு கட்டினதுமே சரி, எனக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. இதையே நம்ம கட்டிட்டோம், தாலி கட்ட மாட்டோமான்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ்லாம் போயிருக்கோம். மேரேஜ் போயிட்டு இதெல்லாம் நம்ம கவனிக்காதனால நம்மளுக்கு எதுவுமே தெரியல. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு மேரேஜ் வந்ததுனால தான் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ பந்தக்கால் நட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நிலங்கு வைப்பாங்களாம். அது என்ன நிலங்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நிலங்கு அண்ட் வந்து பச்சை பயிர் நிலங்கா. உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே வெளிச்சமே வந்துச்சு. மாமா தான் கை பிடிச்சி கூப்பிட்டு வரணுமா, அதுவும் அவர் கை பிடிச்சி 3 சுற்று சுற்றணுமா. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் வலது காலை எடுத்து வச்சு எல்லாரையும் பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உக்காரணுமா. உட்காந்ததுக்கப்புறம் திருப்பியும் சாமி கும்பிட்டு அவர் வச்சுருக்க காப்பை என் கையில் கட்டி விட்டார். அவள் தான் காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே நிலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ பயங்கரமா போனது இப்பதான். தாத்தா காசு போடாம போறாத கேளு. எல்லாத்தையும்
சொல்ல ஆரம்பிச்சு ஜாலி பண்ணாத சீக்கிரமா மாசம் நல்லியாக்கா. எனக்கு இதில் ரொம்ப ஹாப்பிப்பா. ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அக்கா வந்து கிறிஸ்டின்னு. இவங்க வந்து எங்கேயுமே வெளியே போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. எனக்காக வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நலங்கு வச்சவங்க எல்லாருமே எங்கள் அக்கா தான். நலங்கு வைக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே சிரித்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே நலங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் காமிக்கல, ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து சின்னதில் ரொம்ப பெருசு. ஓகே காய்ஸ், எல்லாமே வச்சு முடிச்சாச்சு, காப்பும் கட்டியாச்சு. இதுக்கு மேலே எங்கே வெளியும் போகக்கூடாதான், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்கேயுமே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியும் இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஜாலியாக எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே அவள் தான்.